வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்சிஆர்டியில் 4th லெசன் மோஷன் இன் அ பிளேன்கிற லெசனை முடிக்க போகிறோம், அந்த புக் பேக் எக்ஸசைஸை. ஸோ ஆல்ரெடி வி ஹவ் சால்வ்டு 25 கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம 4.26லேருந்து ஆரம்பிக்கலாம். ரைட்டா? டாபிக் உங்கள் என்சிஆர்டியில் மோஷன் இன் அ பிளேன், அதில் புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்குறோம். இந்த 26th கொஸ்டினை பொறுத்தவரையில் வெக்டார் ரெலவெண்ட்டாக சில எஸ்ஆர்னோ டைப்பில் இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஸை அவங்க கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ அதில் ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் உண்டு, அது நமக்கே தெரியும். சரி, அது மட்டும் போதுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கிறது எல்லாம் வெக்டாரா, இதான் கொஸ்டின். அப்புறம் டஸ் இட் ஹேவ் லொக்கேஷன் இன் ஸ்பேஸ், கேன் இட் வேரி வித் டைம். மூணாவது, வில் டூ ஈக்குவல் வெக்டார்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் நெசசரிலி ஹேவ் அன் ஐடென்டிக்கல் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ். அப்போ 3 கன்சிக்யூட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் ஒன்றா பார்ப்போம். அப்போது எல்லா வெக்டாருக்கும் ஒரு ஸ்பேஸில் லொக்கேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? தே ஹாவ் டெஃபினிட் லொக்கேஷன் இன் ஸ்பேஸ். முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. ஆல் வெக்டார்ஸ் ஹாவ் டெஃபினிட் லொக்கேஷன் இன் ஸ்பேஸ். இப்போது ஒரு சர்க்குலர் மோஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதில் டேஞ்சென்ட்டில் தான் வெலாசிட்டி இருக்கும். அப்போ அந்த சர்க்கிளில் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த வெக்டார் ஸ்பேஸில் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ தே ஹாவ் டெஃபினிட் லொக்கேஷன் இன் ஸ்பேஸ். நான் இதில் வெலாசிட்டி வெக்டாரை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எங்கள் சர்க்கிளில். ரைட்டா? அடுத்தது, எ வெக்டார் கேன் வேரி வித் டைம்னு கேட்டிருக்காங்க. டெஃபினிட்லி, ஏன்னா உங்களுக்கு வெலாசிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி எடுத்திங்கன்னா அது மாறினா தான் ஆக்ஸலரேஷன். ஸோ டைமை பொறுத்து அந்த வெக்டார் மாறலாம். ரைட்? மூணாவது, 2 ஈக்குவல் வெக்டார்ஸ், அதாவது 2 ஒரே ஏ வெக்டார், இன்னொன்று ஏ வெக்டார் மேக்னிடியூடில் சேம்னு வச்சுக்காங்க. இது தே ஆர் அ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். அப்போ அதனுடைய எஃபெக்ட் சேமாக இருக்குமாங்கிறது கொஸ்டின். நோ, டெஃபினிட்லி நாட். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ரொட்டேஷன் அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டேர்னிங் எஃபெக்டை டார்க்குன்னு சொல்லலாமா? அப்போ 2 டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய டார்க், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க, ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார், இது ஒரு டேர்னிங் எஃபெக்டை தரும். அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் இந்த சின்ன வட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவல் டார்க்கை தர முடியாது. ஃபோர்ஸ் சேம் தான், அஃப்கோர்ஸ் இதுவும் எஃப் தான், இதுவும் எஃப் தான். பட் இந்த ஈக்குவல் ஃபோர்ஸ் ஒரே எஃபெக்டை தர முடியாது. அப்போ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஈக்குவல் ஃபோர்ஸ் இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் சேமாக இருக்காது. ஸோ 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ரைட் தானா? வெக்டார்ஸுக்கு டெஃபினிட் லொக்கேஷன்ஸ் உண்டு, அது டைமை பொறுத்து மாறலாம். ஒரே ஈக்குவல் வெக்டார்ஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஒரே எஃபெக்டை தரவே தராது. ரைட்டாம்மா? சரி, அடுத்தது போடுறேன். Does it vector has both magnitude and direction? Does it mean that anything that has magnitude and direction is necessarily a vector? No. பதில் தெளிவாக இருக்குது. ஒரு மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்கிறதுனாலேயே அதை வெக்டார்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேஷனில் வரக்கூடியதை நம்ம வெக்டார்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஈவன் தோ தே ஹாவ் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன், வி வில் நாட் கன்சிடர் தம். அப்போ எதை பண்ணணும் அப்படின்னா, எது வெக்டார் அடிஷனுக்கு ஒத்து வருமோ அந்த குவான்டிட்டியை தான் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அந்த கேள்விக்கு பதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரொட்டேஷன், இன்னொரு கொஸ்டின் அதோட சேர்ந்து கொடுத்துருக்கான். ரொட்டேஷன் ஆஃப் அ பாடி கேன் பி ஸ்பெசிஃபைட் பை த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அபவுட் த ஆக்சிஸ். டஸ் தட் மேக் எனி ரொட்டேஷன் அ வெக்டார்? இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அடிஷன் ஆஃப் 2 ஃபினைட் ரொட்டேஷன் டஸ் நாட் ஒபே கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லாவில் ரொட்டேஷனுக்கு நமக்கு வேலைக்கு ஆகாது தான். பட் ஸ்மால் ரொட்டேஷனில் அதை நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ ரொட்டேஷன் வரும்போது, ரைட், இதில் 2 ஃபினைட் ரொட்டேஷன்ஸ் ஒரு மீனிங்ஃபுல்லாக, ஒரு 2 ஃபினைட் ரொட்டேஷன்ஸில் தே வில் நாட் ஒபே கம்யூட்டேட்டிவ் லா, தே வில் நாட் ஒபே. பட் ஃபார் அ இன்ஃபினைட்லி ஸ்மால், ஒரு ஸ்மால் ரொட்டேஷன்ஸில் இந்த லா ஒத்து வரலாம். ஸோ தெளிவான பதில் இருக்குது. ரொட்டேஷன் ஒரு சிக்கலானது, அதை பார்த்துக்காங்க. ஓகே, ஒரு வெக்டாரை நீங்கள் அசோசியேட் பண்ணணும் எங்கே? ஒரு ஒயர்னுடைய லென்த்தில், அப்புறம் ஒரு ஸ்பியரில், இது ஸ்பியர் 3 டைமென்ஷனில் இமேஜின் பண்ணிக்காங்க, அப்புறம் ஒரு பிளெயின் ஏரியாவில்.
அப்போ வெக்டார் அசோசியேட் பண்ணால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய ஏரியாங்கிற ஃபேக்டரை எடுத்துப்போம். இதை இப்போ we have to convert it as ஏரியா வெக்டார். அப்போ அந்த லாஜிக் படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வேலைக்கு ஆகாது. இங்கே இந்த ஏரியாவை வெக்டாராக மாற்றணும்னா இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். அப்போ இதனுடைய ஏரியா இப்போ இங்கே வெக்டாராக மாறிடுச்சு. அப்போ வெக்டாருங்கிற லாஜிக் அப்ளை பண்ணுறது வந்து இந்த பிளெயின் சர்ஃபேஸில் மட்டும்தான். whether it is in the length of wire or a sphere, here we cannot apply the vector rules, right? அடுத்தது ஒரு சம் கொடுத்துருக்காங்க 4.29ல a fighter plane flying horizontally, ஒரு புல்லட் ஃபயர் பண்ணுறோம், ரைட், ஓகே. இந்த புல்லட்டை ஃபயர் பண்ணுறோம், ஆங்கிள் வந்து 30 டிகிரி, ரைட்டா? இது வந்து இட் ஹேஸ் டு ஹிட் 3 கிலோமீட்டர் அவே ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை நம்மளால் ஹிட் பண்ண முடியுமா? இதுதான் கொஸ்டின். 30 டிகிரியில் 3 கிலோமீட்டரை கவர் பண்ணுற நாம இந்த ஆங்கிளை மாற்றி 5 கிலோமீட்டருக்கு அந்த லெக்கு அடைய முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். அப்போ முதல்ல இந்த ரேஞ்சுக்கான ஃபார்முலாவை எடுப்போம். ரேஞ்சுக்கு ஃபார்முலா u² sin 2θ/g. அப்போ இங்கே என்ன போட்டுறணும்? u² sin 60 டிகிரி பை ஜி. ரேஞ்சு கொடுத்துட்டான் 3. அப்போ sin 60 பொறுத்தவரையில் √3/2. இங்கே 3 வருது. அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இது ஒரு √3ன்னு கேன்சல் பண்ணிவிடலாம். அப்போ இங்கே u²/g ஈக்குவல் டு 2√3ன்னு வந்துடுச்சு. கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன் அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு. சரி, இப்போ மேக்ஸிமம் ரேஞ்சு இந்த ஆங்கிளுக்கு பார்த்திங்கன்னா அது என்னது? அது u²/g தான் மேக்ஸிமம் ரேஞ்சுனா. ஏன்னா θ 45 ஆகும். அப்போ இதில் 45 போட்டோம்னா sin 91 ஆயிரும். அப்போ அது தான் இங்கே கொடுத்துட்டானே 2√3ன்னு சொல்லி. அப்போ 2 × 1.732 மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஆன்சர் 3.46. ஸோ இங்கே வேல்யூ கிலோமீட்டரில் இருந்ததுனால இதையும் கிலோமீட்டரில் எடுத்துக்கிறேன், ரைட்டா? அப்போது மேக்ஸிமம் ரேஞ்ச் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சதே 3.46 தான். அப்போ எப்படி 5 கிலோமீட்டர் நம்ம அட்டைன் பண்ண முடியும்? ஸோ முடியாது. we cannot alter this angle and hit a 5 kilometer distance because for this particular angle the maximum range is 3.46, ரைட்டா? அடுத்து 4.30 வாங்க. 4.30 ஒரு ஃபைட்டர் பிளேன். அப்போ அதை நான் படமாக வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கரெக்டாக? இதான் இது ஆக்சுவலாக ஒரு பிளெயின் இப்படி வச்சுக்காங்க. இது பறந்து போகுது. இதனுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளவுனா 7 ஹரிசாண்டல் வெலாசிட்டி km/h கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிக்காங்க இன்ட்டு 5/18. அப்போது 720 இன்ட்டு 5/18 போட்டிங்கன்னா 200 மீட்டர்/செகண்ட். சரி, இப்போ இங்கே ஒரு கன்னில் இருந்து நம்ம ஒரு புல்லட் ஃபயர் பண்ணுறோம். இது இப்படி ட்ராவல் ஆகும். பாயிண்ட் என்னென்னா, எப்போ எந்த ஆங்கிளுக்கு இந்த பிளெயினை இந்த புல்லட் ஹிட் பண்ணணுன்னு கேட்குறாங்க. அப்போ லாஜிக் என்ன? சரி, இந்த புல்லட்னுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களான்னா கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 600. அப்போ இதை ஹரிசாண்டலாக பிரிச்சிங்கன்னா 600 cos θன்னு வரும், ரைட்டா? இப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த புல்லட் மீட் ஆகிற டைமும் அந்த ஃப்ளைட்டு மீட் ஆகிற டைமும் ஒன்றா தானே இருக்க முடியும். அப்போது இங்கே எப்படி எழுதலாம்? ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம் வில் பி ஈக்குவல் டு, இங்கே இந்த புல்லட்னுடைய ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம் சேம், கேன்சல் பண்ணிடுங்க. cos θ தான் வேணும். அப்போ 200/600 தட் இஸ் 1/3. அப்போ எந்த cos θக்கு வந்து 1/3 வரும் அப்படின்னா ஆங்கிளில் போட்டிங்கன்னா தட் இஸ் 70 டிகிரி 30 மினிட்ஸ். அப்போது ஹரிசாண்டல்லேருந்து நம்ம 70 டிகிரி 30 மினிட்ஸில் ஹிட் பண்ணலாம். அல்லது வெர்டிக்கல்லேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரம் வெர்டிக்கல் 19 டிகிரி 30 மினிட்ஸ். இது வெர்டிக்கல் வித் ரெஃபரன்ஸ். நீங்கள் அந்த புல்லட்டை ஃபயர் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஹிட் பண்ணும். சரி, இன்னொரு கொஸ்டின் அடிஷ்னலாக கேட்டிருக்கான். அது என்னென்னா, இது மோதாமல் தப்பிக்கணும்னா இது எந்த உயரத்தில் பறக்கணும்னு கேட்டிருக்கான். சரியா? ஜென்ரலாக அவங்க கூட 1.5 கிலோமீட்டரில் அது பறக்கு. இது எந்த உயரத்தில் போனால் இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா அவங்க கேட்குறது
இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் மேக்ஸிமம் ஹைட்டு இதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஹச்மேக்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அது என்ன வரும்? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g தான் ஃபார்முலா. ரைட்டா? இப்போ யூவில் என்ன போடலாம்? 600 போடலாம். 600 ஸ்கொயர் இன்ட்டு sin 30 த ஹோல் ஸ்கொயர். சாரி, இதை வேணால் இப்படி நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாற்றிப்போம். இதை சைன் ஸ்கொயரை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடுவோம். ரைட்டா? அப்போ எப்படி வரும்? 600 ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா தான் 1/3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/9 பை 2g. அப்போ 600 இன்ட்டு 600 இன்ட்டு இங்கே வந்து 8/9 வருது, டிவைடட் பை 2 இன்ட்டு 10 எடுத்துப்போம். ஓகேயா? அப்போ இது ஓவராலாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? இந்த 9 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 9 கீழே எடுத்துப்போம். 3 3s are 9, 3 2s are 6. திரும்ப 600 இன்ட்டு 600 இன்ட்டு 9 மைனஸ் 1 8/9 இன்ட்டு 20. ஒரு 0 கேன்சல் பண்ணணும். 3 3s are 9, 3 2s are 6. திரும்ப 3 வச்சு அடித்தோம்னா இது 2ன்னு வந்துடுச்சு. ஓகே தானே? அப்போது இங்கே 4 இன்ட்டு 8, 4 இன்ட்டு 8னா 2 வச்சு நீங்கள் இப்போ இதை அடிச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு 10. அப்போ மொத்தத்தில் 16,000 வருது. அப்போ இது மீட்டர். அப்போ இதை நம்ம 16 கிலோமீட்டர் சொல்லலாம். அப்போது இந்த ஃப்ளைட்டை பொறுத்தவரையில் இது வந்து 16 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்தால் இது மோதாமல் தப்பிக்கலாம். இதுதான் 30th கொஸ்டினுக்கான விளக்கம். ஃபோர் 4.31 பொறுத்தவரையில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்குலர் மோஷனில் நெட் ஆக்ஸலரேஷன் கேட்குறாங்க. பொதுவாக ஒரு சர்க்குலர் மோஷனில் நான் யூனிஃபார்ம் குறிப்பாக எத்தனை இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டர் ஒன்று இருக்கும், ரைட்டா? அப்புறம் டேஞ்சென்ஷனலாக ஒன்று இருக்கும். இதுதான் நெட் ஆகும். சரிங்களா? சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? v²/r. இது டேஞ்சென்ஷனல் ஆக்ஸலரேஷன். இது அவங்க கொடுத்துருக்காங்க. டேஞ்சென்ஷனல் ஆக்ஸலரேஷன் பொறுத்தவரையில் தட் இஸ் 0.5. இட் வாஸ் கிவன் இன் த கொஸ்டின் இட் செல்ஃப். அப்போ இது சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ வியை வந்து 27 km/hன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றுங்க, இன்ட்டு 5/18. அப்படி மாற்றினீங்கன்னா 7.5 வந்துடும். அப்போ 7.5 இன்ட்டு 7.5, பாத்தினுடைய ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 மீட்டர். இதை சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.7 கிட்ட வரும். 0.7 per meter square. அப்போது இப்போ இங்கே நெட் ஆக்ஸலரேஷன்னா ரூட்டில் 2 வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணணும், சென்ட்ரிபீட்டலையும் டேஞ்சென்ஷனலையும். அப்படி ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து ரூட் ஆஃப் அரவுண்ட் 0.74 வருது. ரூட் ஆஃப் 0.74னா ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 0.86. ஓகேயா? சரி, இதுதான் நெட் ஆக்ஸலரேஷன். இதுக்கு இப்போ ஆங்கிள்னு கேட்கான். அப்போ tan θ ஈக்குவல் டு ஃபார்முலா போட்டுடலாம், AC/AT. ரெண்டுமே இருக்குது. 0.7 ஒன்று 0.5. அப்போ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1.4 வரும். டேனுடைய எந்த ஆங்கிளுக்கு 1.4னா அரவுண்டு 54 டிகிரி 28 மினிட்ஸ். சரியா போச்சா? அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் 4.32. இதுவும் ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை பேஸ் பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக நாம் எந்த வெலாசிட்டியில் எறிகிறோமோ அதை நம்ம இனிஷியல் வெலாசிட்டியுமோ அதை இங்கே V0ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆரிஜின்லேருந்து கிளம்புறது. இஃப் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா, இப்போ இதை நம்ம வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு பிரிப்போம் இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதிடலாம்? ஆரிஜினுடைய எக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல, இது ஆரிஜினுடைய ஒய் வேல்யூ, ரைட்டா? இதுதான் நெட்டு. இப்போ இது ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா இங்கே அதனுடைய நெட் ரிசல்டன் வந்து V அப்படின்னா இதை என்னென்னு சொல்லுவோம்? V of x, இது V of y.
ஸோ எல்லா ப்ரொஜெக்டைல் மோஷன்லேயும் இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து மாறாது, இட் ரிமைன்ஸ் சேம் இல்லையா? ஏன்னா அது கிராவிட்டியினால் அஃபெக்ட் ஆகாதுங்கிறதுனால ஹரிசாண்டல் காம்பனண்ட் வில் பி ரிமைன் சேம் த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டைல் மோஷன். எங்கே எடுத்தாலும் அதுதான். சரியா? இதை வச்சுப்போம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒய் காம்பனண்ட் மாறும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அடிப்படையில் v = u - at எடுத்துப்போம். ஏன்னா அது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி எறிகிறதுனால இங்கே மைனஸ். இது ஃபைனல் வந்து vy. அப்போ இனிஷியல் என்ன வரணும்? v of 0y minus gt. ரைட்டா? அப்போது y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், x வேல்யூ தெரியும், தட் இஸ் v0x which remains unchanged. ரெண்டும் சேம் தான். இப்போ இதில் தீட்டா போடுங்க, tan தீட்டா போடுங்க. tan தீட்டாங்கிறது என்ன ஃபார்முலா? y/x. அப்போ vy/vx எடுக்கணும். yக்கு இந்த கண்டுபிடிச்சிட்டேன், v0y minus gt. v of x-ஐ நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா v of x அல்லது 0x எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஏன்னா ரெண்டு தான் சேமு. சரியா? இப்போ தீட்டா அப்போ வில் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v0y minus gt by v0x வரும். இதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன முதல் டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேயா? செகண்ட் வாங்க, செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இதில் மேக்ஸிமம் ஹைட்டை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஃபார்முலா என்ன? u², இந்த இடத்துல v0 sin² தீட்டா பை 2g, இதுதான் ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலாவை எடுத்துப்போம். இப்போ இதில் ரேஞ்சோட இதை ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுவோம். ரேஞ்சை கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்ன வரும் தெரியுமா? u² sin ஆஃப் ஸ்கொயர் தீட்டா இல்லை, இங்கே 2θ/g, இதுதான் வித்தியாசம். அப்போ sin 2θவை நம்ம என்னென்னு எழுதலாம்? 2θ0 கூட எழுதுங்க. தட் இஸ் v0² இன்ட்டு sin 2θவை 2 sin θ cos θன்னு எழுதலாம். சரியா போச்சா? இப்போ நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுங்கள். ரெண்டு ஈக்குவேஷனையும் மேக்ஸிமம் ஹைட்டையும் ரேஞ்சையும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இதில் பார்த்தீங்கன்னா v0² sin² θ0 by 2g into g by v0² 2 sin θ0 cos θ0 வரும். g கேன்சல், v0² கேன்சல், இதில் ஒரு sin θ கேன்சல். ரைட்டா? அப்போ இதில் இந்த சைன் பை காசை நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா tan θ0ன்னு எழுதிடலாம். போக இதில் ஒரு 4 வருது, அதை அந்த பக்கம் எடுத்துருவோம். அப்போ 4hm/r இப்படி வரும். ரைட்டா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த θ0 சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி எழுதிடலாம்? tan இன்வர்ஸ் ஆஃப் 4hm/r. இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட்டா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.